ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பவுலில் ஊற்றிட்டு நான் வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குங்க. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் சுவையான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.